என்னம்மா, நான் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீங்க அமைதியா நிக்கிறீங்க. அண்ணே, அத்தை, என்னாச்சு? ஏன் அழுகுறீங்க? என் தலையெழுத்த நினைச்சு அழற. இன்னும் ஏன்டா உயிரோட இருக்கோன்னு தோணுது. ஏய் பத்மா, அவங்களே இப்பதான் வந்திருக்காங்க. நீ பேசாம உள்ள போ. நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. என் மானமே போயிடுச்சுன்னு இந்த அளவுக்கு நான் அவமானப்பட்டதே இல்ல. எனக்கு உயிரோட வாழ்றதுக்கே பிடிக்கலன்னு. அவனே இப்பதான் வந்திருக்கான், அப்புறமா பேசிக்கலாம். உள்ள போ. நான் ஏன் போகணும்? உங்க யாருக்குமே என் மேல அக்கறை இல்ல. என் அண்ணனுக்கு மட்டும் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? அக்கா, அதான் சொல்றோம்லக்கா, அப்புறம் பேசிக்கலாம்க்கா. சொன்னா கேளுக்கா. சீ, நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? உன் அக்காவை ஒருத்தி இப்படி பண்ணிருக்கா, நீ நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஆனா என் அண்ணன் அப்படி இல்ல, அவருக்கு என் மேல பாசம் இருக்கு. இங்க நடந்தது மட்டும் அவருக்கு தெரிஞ்சது, அவரால தாங்கிக்கவே முடியாது. அப்படி என்னதான் நடந்துச்சு அத்தை? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? அண்ணன், நீங்க ஒரு தத்து பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்கல்ல, அவ என்ன கை நீட்டி அடிச்சிட்டான்னா. இந்த பார் பத்மா, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்ப நீ பேசுனதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டியதானே? அத சொல்ல முடியாதுல்ல? 1000 தான் இருந்தாலும் எப்படி அண்ணி அடிக்கலாம்? ஏய், இப்ப நீ ஏண்டி உள்ள வர்ற? அக்கா பேசுன வார்த்தை அப்படி, அதுவும் மாயாவை பார்த்து. இந்த பார் பத்மா, நீ பேசின வார்த்தைக்கு தான் என் மருமக அப்படி கோவப்பட்டா. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க பொண்டாட்டிய ஒருத்தி கை நீட்டி அடிச்சிருக்கா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. மாயா அப்படி அடிக்காம இருந்திருந்தா நானே உன்னை அடிச்சு செவில திருப்பி இருப்பேன். அது வரைக்கும் நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. பேசாம உள்ள போ. பாருங்கண்ணே, இந்த மாதிரி அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? ஒரு மாமியார எந்த மருமகளாவது அடிப்பாளா?